ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கின்ற இந்துக்களுக்கு தானே அந்த மலை சொந்தம். உனக்கு என்ன வேலை? அதனால நாடு ஒரே மக்கள், ஒரே ஜாதி, ஒரே ஜாதி, ஒரே ஜாதி, ஒரே மதம். முடிஞ்சா பண்ணிக்கலாம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஈவன் மத நல்லிணக்கம் விரும்புறவங்க, இந்து முஸ்லிம்களிடையே பிரச்சனை இல்லாமல் இணக்கமா வாழணும்னு நினைக்கிறவங்க, they can relocate the தர்கா. என்ன தப்பு இருக்கு? அது என்ன அந்த வடிவேலு மேப்பை விரிச்சுக்கிட்டு டெல்லியில இருந்து இங்கே மாத்திரலாம், இதை இங்கே மாத்திரலாம்னு சொல்ற மாதிரி காமெடியா இது? அவர் சொல்ற எல்லா விஷயமும் சரி அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பா அவர் நேற்றைய தினம் நானும் அந்த பேட்டியை பார்த்தேன். எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு சிக்கந்தர் அவுலியா தர்கா என்பது 300-400 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு தர்கா. உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையா? இன்றைய இஸ்லாமியர்கள் பிரச்சனை செய்கிறார்கள் என்பதற்காக அந்த ஒரு புனிதருடைய தர்காவை அகற்றணும் என்ற முடிவெடுப்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா, அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னானா? தவறு செய்யக்கூடியவனை திருத்தணும் அல்லது தவறு செய்யக்கூடியவனை சட்டத்தின் முன்னால் தண்டனை கொடுக்கணுமே தவிர அந்த தர்காவே எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவர் சொல்ற லாஜிக்கே பொருந்தாது. I am not prepared to answer you. You are anti-Indian. You are anti-Indian. ஆரம்பத்தில் அங்க முருகன் மலை தான் இருந்தது, இருக்கதான் செஞ்சது. காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கதான் செய்தது. அன்றைக்கு இந்துக்கள் ஆட்சி செய்தவர்கள் தானே. இங்க பெரிய முகலாய படையெடுப்புலாம் பெரிய நசுக்குதல் கொடுத்து அதெல்லாம் மக்களை எல்லாம் அழித்து அப்புறம் பிறகு அங்க தர்கா வந்துச்சு. அப்படிலாம் ஒரு வரலாறும் கிடையாது. இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா? பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேன். அங்க உள்ள இந்துக்களே அவருடைய புனிதர் அவருக்காக கொடுக்கணும்னு கொடுத்திருக்கிறாங்க. வழிபாடு நடந்திருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இன்றைக்கு உள்ள சில இஸ்லாமியர்கள் பயங்கரவாதத்தின் பக்கமோ அல்லது இந்த தேசத்தின் பிரிவினைவாத சக்திகளுக்கு ஒரு கைகூலியாக அவர்கள் செய்கிறார்கள். அந்த தவறுக்கு நாம் எதிர்க்கலாம். அந்த மாதிரியான பயங்கரவாத சக்திகளை எதிர்த்து பேசலாம். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா.